நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உன்னை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உன்னை என்னை கைவிடல. பெரும் கையால் நான் கடந்து வந்தேன், இருவரை
வைத்த நல்ல நேயரே, ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேயரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். ஒரு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு
எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாசம் முழுவதும் வேறு ஆசையே இல்லை. நீங்க போதும் என் வாசம் முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாக, நரம்புகள் உருவாக, தசைகள் உருவாக, தரிசனம் உருவானது. தாய் கருவிலே தரிசனம் உருவானது. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதுமே வாசம் முழுவதும் வேறு ஆசையே இல்லை. நீங்க போதுமே வாசம் முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அழியாமல் அழைத்து கொண்டே, கலையாமல் காத்து கொண்டே, ஒளியின்றி பிறக்க செய்து பத்திரமாய் எனக்கு மந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் எனக்கு மந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் எனக்கு மந்தீரே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாசம் முழுவதும் ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே
இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. பாடல் எண் 41. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி 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 உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி 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 உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன
பக்கத்திலேயும் ஓ இயேசுவே நீர் இல்லாமல் வாழ முடியாது நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது வியாதியின் நேரத்தில் வைத்தியராகிறே சோதனை நேரத்தில் நண்பனாகிறே வியாதியின் நேரத்தில் வைத்தியராகிறே சோதனை நேரத்தில் நண்பனாகிறே என் வைத்தியரும் நீரே என் நண்பரும் நீரே எனக்கெல்லாமே நீங்களானப்பா என் வைத்தியரும் நீரே என் நண்பரும் நீரே எனக்கெல்லாமே நீங்களானப்பா என் கூடவே இரும் ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே நீரே என் தேவன் உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மை
ஸ்தம்பமே அக்னி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே துணையாளரே மேக ஸ்தம்பமே அக்னி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே துணையாளரே. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அனைவரும் உங்களை சில வினாவிலிருந்து நிற்போம். நம்முடைய கைகளை மார்போடு அணைத்துக் கொள்வோம். இப்பொழுது ஒரு சிறிய பாவ மன்னிப்பு மன்றாட்டு. நம்முடைய செயல்கள் அனைத்தும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் சாதாரணமாக உணவு உண்ணும் பொழுது நம்முடைய கைகளை கழுவுகிறோம். அதற்காக பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்களை தூய்மைப்படுத்துகிறோம். அதேபோல நம்முடைய இந்த ஆன்மீக காரியத்திற்கு நம்முடைய ஆன்மா ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது. ஆன்மா தூய்மைப்படுவதற்கு நம்முடைய குற்றங்களை எல்லாம் ஏற்று மனமிருந்தும் பொழுது ஆண்டவர் ஒருவரை தவிர நம்முடைய ஆன்மாவை சுத்திகரிக்க எவராலும் இயலாது. அழைத்தவரோ உண்மையுள்ளவர், பரிசுத்தமாக்கிடுவார், ஆவி ஆத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் எந்த செயல் செய்தாலும் நம்முடைய பாவ மன்னிப்புக்காக, நம்முடைய செய்த பாவத்திற்காக மன்னிப்பு கேட்கும் பொழுது நம்முடைய மனதில் ஒரு ஆறுதல். நாம் திருப்பலியில் பங்கு பெறும் பொழுது ஒவ்வொரு திருப்பலியிலும் அருட்தந்தை நமக்கு சொல்லுவதை அறிந்திருக்கிறோம். கல்வாரி பலியில் பங்கு பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்கள் குறைகளை ஏற்று மனமிருந்துவோம் என்று அருட்தந்தை சொல்லிவிட்டு தான் அந்த திருப்பலியை ஆரம்பிப்பார். இன்று காலை முதல் இந்நேரம் சிலரை செய்த குற்றங்களுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். மாதத்தில் ஒரு முறையாவது நமக்கு பாவ சங்கீதம் செய்ய கிடைக்க வாய்ப்பு இல்லாவிட்டாலும் இதை போல இந்த ஜப கூட்டத்தை நாம் நடத்தும் பொழுது இதன் மூலம் செய்யக்கூடிய பாவ மன்னிப்பிற்கும் பலன் உண்டு. நம்முடைய உடலில் பாவம் செய்யக்கூடிய தூண்டும் 5 உறுப்புகளை நாம் அறிவோம். அனைவரும் படித்திருப்போம். மெய், வாய், கண், மூக்கு, செவி, சென்சரி ஆர்கன் என்று சொல்லுவார்கள். அதேபோல் அந்த ஜபமாலையின் துயர்நிறை மறைவிலை 2வது துயர்நிறை மறைவிலை சொல்லும் பொழுது ஆண்டவர் கற்றூனில் கட்டுண்டு அடிப்பட்டதை தியானிப்போம் என்று சொல்லி நமது உடலின் பொருள்களை அடக்கும் வரத்தை கேட்டு ஜெபிப்போம் என்று ஒரு வார்த்தையை சொல்லுவோம். அதற்காக நம்முடைய மெய் என்றால் தோல். நம்முடைய உடலின் மிகப்பெரிய உறுப்பு தோல் என்பதை நாம் படித்திருப்போம். அந்த தோலின் உணர்வின் மூலியமாக செய்த பாவத்திற்காக மனமருந்துவோம். அடுத்து வாய் என்று சொல்லும்போது நம்முடைய நாக்கு, நம்முடைய நாவினால் செய்த பாவத்திற்காக மனமருந்துவோம். அடுத்து நம்முடைய கண்ணினால் செய்த பாவத்திற்காக மனமருந்துவோம். செவி என்று சொல்லும் பொழுது நம்முடைய காது தேவையற்றதை கேட்டிருக்கும், அதற்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். அடுத்து மூக்கினால் செய்த பாவத்திற்காக மனம் வருந்துவோம். இந்த 5 உடல் உறுப்புகளை நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும் பொழுது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் அனைத்தும் உண்மையுள்ளதாக இருக்கும். கர்த்தருக்காக நாம் வாழ முயற்சிப்போம். அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏழை சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் பாவங்கள் படை செய்தேன். என் பாவமே பெரும்பாவமே. ஆகையால் பொழுது கண்ணியான புனித மரியாதையும் Praise the Lord. Hallelujah. Hallelujah.
அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம், மரியே வாழ்க, அல்லேலூயா. இப்போ துதி ஆராதனைக்குள் கடந்து செல்வோம். துதி அப்படின்னா என்னது? நம்ம ரொம்ப நாளாக ப்ரேயர் நடத்திட்டுருக்கோம். ஒவ்வொரு ப்ரேயர்லேயும் துதி ஆராதனை நடக்கிறது. துதி அப்படின்னா என்னது? துதி என்னது? கடவுளை போற்றி. எதுக்கு கடவுளை போற்றி போடணும்? எதுக்காக போற்றி போடணும்? அவர் செய்த நன்மைகளை, அவர் செய்யக்கூடிய செயல்களை, இவனுமே செய்ய போகிற காரியங்களுக்காக நன்றி கொள்ளணும். நான் இப்போ இந்த இடத்துல நிற்கிறேன், ஆனால் இந்த இடத்துல நிற்க முடியாது. இப்போ பிடிச்சிட்டு இருந்தாலும் எனக்கு ஆடும், அப்படிதானே? பார்த்துருப்பீங்க. இப்போ எனக்கு ஆடலை எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அதுக்காக நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறேன். அந்த ட்ரீட்மெண்ட் ஆண்டவர் ஆசீர்வதிச்சு அந்த நோவை எனக்கு நல்ல கடவுளை கொடுத்து வருகிறார். அதே போல் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி கூற போய் மனைவி வந்து இங்கே பாடினாங்க. என்னுடைய மனைவி வந்து இங்கே பாப்பா நாட்டுக்கு நான் வரையிலாம் என்னை திட்டுவாங்க. பிரேயருக்கு போகணும் அதை ஏதாச்சும் திட்டிகிட்டு இருப்பாங்க. கடந்த 2 போனத்தில் பனையூருக்கு வந்தாங்க. இப்போ என்னோட பாப்பா நாட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த விவசாயத்தாவுக்கு 3 நாளாக அங்கே போயிருந்தாங்க. எப்போதும் 2 நாள் லீவ் காலையில் ஊருக்கு போயிடுவாங்க. விவசாயத்தாவுக்கு போய் 3 நாள் ப்ரேயர் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டு. இது எப்படி வந்துச்சுன்னா நினைக்கிறேன்னாங்க, தினந்தோறும் காலையில் நாங்கள் வந்து ஒரு இங்கே யார் இருக்கீங்கன்னு தெரியல, ஒரு 1 மணி நேரம் ஆன்லைன் ப்ரேயர் நடத்துகிறோம். அந்த ஆன்லைன் ப்ரேயரில் ஒரு 15 நிமிஷம் துதி ஆராதனை, துதிப்படி. அந்த துதிப்படிக்கு எழுந்து டெய்லி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த துதிப்படி டெய்லி காலையில் 5 மணிலேருந்து 5:30 வரையிலும் டெய்லி துதிப்படி சொல்கிறாப்புல, அந்த வாசகங்கள் படிக்கிறாப்புல. அதுக்கப்புறம் வெளியில் என்ன பண்ணுவாப்புலன்னா 5 படுத்தாக்க நைட்டு 7 மணிக்கு படுத்தாலும் காலையில் 8 மணிக்கு தான் திருப்பாப்புல. இப்போ அதெல்லாம் மாறி இருக்குது. அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அதற்கு காரணம் கண்டிப்பாக நான் என்ன நினைக்கிறேன்னாக்கா, இந்த இறைவார்த்தை தான் காரணம். ஆவியினால் அபிஷேகம் செய்து அன்பு வசனத்தால் நடத்தக்கூடிய ஆண்டவர் அனைவரையும் நடத்துவார். எங்களை நடத்தினவரையும் எல்லாரையும் நடத்துவார். அதற்கு காரணம் நீங்கள் என்ன பண்ணோம்? டெய்லி பாட்டு போகணும். இங்கே வந்து பாட்டை தேடக்கூடாது. நீங்கள் வரையிலே பாட்டை தயார் பண்ணிட்டு வரணும். இந்த போய் இங்கே பாட்டை பாடணும் அப்படின்னு நீங்கள் வீட்டிலே தயார் பண்ணிட்டு வந்து நீ ஒரு நேரத்தில் உண்மையிலே நம்ம பாப்பா நாட்டு கிராமத்தை நினைத்து நான் மகிழ்ந்து அனைவரும் நிறைய பேர் எச்சிட்டு எங்கள் அப்பா நினைட்டு ஒரு ஒருக்கா கூப்பிடுவாங்க. இப்போ அதெல்லாம் நம்ம லைனாக வரீங்க. அதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். தொடர்ந்து சோத்தரிப்போம், கைகளை உயர்த்தி கொள்வோம். ஆண்டவருக்காக இந்த ஒரு பாடலை பாடுவோம். நம்முடைய செயலுக்காகவும் பாடுவோம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், கொடுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், கொடுத்தால் திரும்பி வருவான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், பயிர்ந்து பாடி எரிக்கோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், பயிர்ந்து பாடி எரிக்கோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், கொடுத்தால் திரும்பி வருவான். டேவிட் பாடினான், சவுலுக்கு விடுதலை, கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது. டேவிட் பாடினான், சவுலுக்கு விடுதலை, கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது. துதித்து பாடி மதிலை இடிப்போம், பகிர்ந்து பாடி எரிக்கோ கிழிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், பகிர்ந்து பாடி எரிக்கோ கிழிப்போம். மீனின் வயிற்றிலே யோனா துதித்தான், கட்டளை பிறந்தது, போனான் நினிவே. மீனின் வயிற்றிலே யோனா துதித்தான், கட்டளை பிறந்தது, போனான் நினிவே. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிக்கோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து
எரிகோ பிடிப்போம். துதியெடுத்தால் சாத்தான் ஓடுவான், முழுமுழுக்காய் திரும்பி வருவான். ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினான், ஆடுகள் அரசனாய் மாறினான். ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம், ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். துதித்து பாடி மதிலே இடிப்போம், அழுது பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலே இடிப்போம், அழுது பாடி எரிகோ பிடிப்போம். Praise the Lord. ஆடுகள் மேய்த்தவன் என்னவானா? என்ன பண்ணவன்? ஆடுகள் மேய்த்தது யாரு? அரசனானது யாரு? தாவீது. தாவீதுல என்ன பண்ணாரு? அவர் எதிரான அரசனா மாறினாரு. ஆடுகள் மேய்ச்சவர் எப்படி அரசனா மாற முடியும்? என்ன பண்ணாரு? துதித்தாரு. அதுக்கு முன்னாடி ஒரு லைன் இருக்கு, துதிக்கும் தாவீதுக்கும் கொஞ்சமும் பயமில்லை, விசுவாச வார்த்தையால் யாரை முன்னெடுத்தாங்க? ஆமாம். அதுவரை நான் ஒரு ஹேண்டிகேப், நான் படித்தது எம்பிஎடு, படித்தப்போ நல்லா இருந்தேன். ஹேண்டிகேப்டுக்கு என்ன கிடையாது? உடற்கல்வி துறையில் வேலை கிடையாது. அப்படி தானே? உடற்கல்வி துறையில் வேலை கிடையாது. அதாவது ஹேண்டிகேப்டு உடற்கல்வி துறையில் வேலை கிடையாது. எங்கள் வீட்டில் ஒரு 2005 ப்ரேயர் நடக்குது, 2005 ப்ரேயர் நடக்குது. அந்த ப்ரேயரில் நான் எப்போதும் நடந்துக்கிறது. தொடர்ந்து நான் பாடுவேன், துதிப்பேன். எனக்குன்னு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தார். 2018 நான் எங்கேயே சொல்லியிருக்கேன். 2018 எனக்கு வாக்குத்தத்தம் கிடைச்சது, உன்னுடைய கால்களை பெண்மான்களின் கால்களை போலாக்குவேன், உன்னை உயர்ந்திடத்தில் நிறுத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். அதன்படி 2018 ஒரு பரீட்சை எழுதுனேன். நான் கேட்டது ஆண்டவர்கிட்ட ஒரு உடற்கல்வி ஆசிரியர், ஒரு 18,000 20,000 சம்பளத்தில் தான் வேலை கேட்டேன். உடற்கல்வி ஆசிரியர், அதுமாதிரி உடற்கல்வி இயக்குனர் நிலை 2 நிலை 1 அப்படின்னு இருக்குது. டைரெக்டாக இங்கே கொண்டு உட்கார வச்சுட்டார் ஆண்டவர். என்ன நிலை 1ல் கொண்டே உட்கார வச்சுட்டார். அதுக்கு என்ன காரணம்? துதி, பாடல், இறை வார்த்தை கேட்பது, அதுமாதிரி அன்பியங்கள் நடத்துவது. இதில் நம்ம ஆர்வம் காட்டணும். ஆர்வம் காட்டினா தான் நமக்கு குடும்பத்தில் நல்லது நடக்கும், நமக்கும் நல்லது நடக்கும். தொடர்ந்து ஆண்டவரை போற்றி தொடர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். தூங்காம ஜெபிக்கும் மனம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் மனம் தாங்கப்பா. தூங்காம ஜெபிக்கும் மனம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் மனம் தாங்கப்பா. தூங்கினான் எதிரி கடை விதைப்பான், ஜபம் மறந்தாள் எதிரி ஜெயமெடுப்பான். நான் தூங்கினாள் எதிரி கடை விதைப்பான், ஜெபிக்க மறந்தாள் எதிரி ஜெயமெடுப்பான். தூங்காம ஜெபிக்கும் மனம் அனைவரும் கைகளை உயர்த்துவோம். ஒரு 2 நிமிடம் உங்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நீங்களா தூதிங்க. அனைவரும் கைகளை உயர்த்துங்க, 2 கைகளை உயர்த்துங்க, நீங்களே தூதிங்க. சொல்லுங்க, உங்களுக்கு நிறைய நன்மைகள் செய்திருக்கார் ஆண்டவர். சொல்லுங்க, நமக்கு நல்ல வாழ வழி கொடுத்துருக்கார், நல்ல உணவு கொடுத்துருக்கார், நல்ல உடை கொடுக்கிறார், நல்ல உறைவிடம் கொடுக்கிறார், நல்ல பாதுகாப்பான சூழலை கொடுக்கிறார். இதெல்லாம் நினைத்து ஆண்டவரை துதிங்க. நம்முடைய குடும்பத்தில் எத்தனையோ நல்ல காரியங்கள் நடைபெற்று இருக்கும், நல்ல காரியங்கள் நடைபெற இருக்கும். அதை நினைத்து துதிப்போம். ஏதாவது நல்ல காரியத்தை நினைத்து நம்ம ஜெபிக்கும் பொழுது அடுத்த மாதம் நான் சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஜெபிங்க. துதிங்க, வாயத்தோடு துதிங்க. துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா பிதாவே நன்றி கூறுகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திற்காக சமூகத்தில் நன்றி கூறுகிறோம். துதிக்கிறோம், ஸ்தோத்திரம், வாயை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே ஸ்தோத்திரம், காண்பவரே ஸ்தோத்திரம், காப்பவரே ஸ்தோத்திரம், பரிசுத்தரே ஸ்தோத்திரம், படைத்தவரே ஸ்தோத்திரம், உண்மையுள்ளவரே ஸ்தோத்திரம்.
வாக்கு மாறாத செய்வோமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் ஆண்டவரே. நான் சொல்ல உங்களுக்கே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். யோசனையில் பெரியவரே, செயல்களிலே வல்லவரே, கண்மணி போல் காப்பவரே, கழுகு போல சுமப்பவரே, சிலுவையினால் மீட்டவரே, சிறகுகளால் மூடுகிறவரே, வழிநடத்தும் விண்மீனே, ஒளி வீசும் விடிவெள்ளியே, தேடி என்னை காண்பவரே, தினந்தோறும் தேற்றுபவரே, பரிசுத்தரே, படைத்தவரே, பாவங்களை மன்னித்தவரே, விலையுயர்ந்த மூளைக்கல்லே, உறுதியான அடித்தளமே, எதிரியை துரத்திடும் இயேசுவின் இரத்தமே, அதிகாரம் தந்திடும் இயேசுவின் இரத்தமே, அதிசயம் செய்திடும் இயேசுவின் இரத்தமே, பாவங்கள் போக்கிடும் இயேசுவின் இரத்தமே, பரிசுத்தமாக்கிடும் இயேசுவின் இரத்தமே, சாபங்கள் நீக்கிடும் இயேசுவின் இரத்தமே, சமாதானம் தந்திடும் இயேசுவின் இரத்தமே, விடுதலை தருகின்ற இயேசுவின் இரத்தமே, வெற்றி மேல் வெற்றி தருகின்ற இயேசுவின் இரத்தமே, பலவீனம் நீக்கிடும் இயேசுவின் இரத்தமே, கடவானாய் மாற்றிடும் இயேசுவின் இரத்தமே, நாம் எங்களை பாதுகாக்கும் இயேசுவின் இரத்தமே, எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற இயேசுவின் இரத்தமே, நீதிமானாக்குகின்ற இயேசுவின் இரத்தமே, நித்திய ஜீவன் தருகின்ற இயேசுவின் இரத்தமே, பிளவுகள் போக்கிடும் இயேசுவின் இரத்தமே, பிரிவினை நீக்கிடும் இயேசுவின் இரத்தமே, ஒப்புரவாக்கிடும் இயேசுவின் இரத்தமே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி கூறுகிறோம். அப்பா பிதாவின் சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் நன்றி கூறக்கூடிய பிள்ளைகளாக எங்களை வைத்திருக்கிறீரே. என்ன நடந்தாலும் நன்றி கூற சொன்ன நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்கான சமூகத்திலே இன்று நன்றி கூறுகிறோம். இந்த வருடத்தின் முதல் மாதத்திலே இந்த கொடுகையிலே நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறவைக்காய் உமக்கு நன்றி. அழைக்கப்பட்டவர்களோ பலர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று வேதம் சொல்கிறது. உமால் களஞ்சியத்தில் சேர்க்கப்பட்ட கோதுமைகளாய் நாங்கள் இருப்பதற்காக நன்றி. நாங்கள் அனைவரும் நல்ல கனி கொடுக்கக்கூடிய மரமாய் இருப்பதற்காக நன்றி. மரியாதை போல நல்ல பங்கை தேர்ந்து கொள்ள எங்களுக்கு கருணை கூட்டியதற்காக உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் இந்த ஜப நேரத்திலே கடந்து வந்த ஜபமாலை பகுதிக்காக நன்றி. பாடல்கள் பாடிய பிள்ளைகளுக்காக, இவருடைய குழந்தைகளுக்காக உமக்கு நன்றி. அவர்கள் மத்தியிலே ஒரு எழுப்புதலை ஏற்படுத்தி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பாப்பாநாடு கிராமத்தை ஒரு புதுப்பிக்கும் கிராமமாக என் மாட்டி வருகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி அப்பா. யாரெல்லாம் வீடு கட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களெல்லாம் அடுத்த மாதம் இங்கு வரும்பொழுது நான் வீட்டு மனை அமைத்து விட்டேன் என்று சாட்சி சொல்லக்கூடிய பிள்ளைகளாய் நீர் வைக்கப் போகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி. யாரெல்லாம் தன்னுடைய படிப்பை நல்ல முறையில் முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களெல்லாம் நீர் சாட்சியாக நிறுத்தப் போகிற கிருபைக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும், பரிசுத்தமாகும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இப்பொழுது சாட்சி பகுதி. இந்த ஆண்டு இதுவரையிலும் நாம் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக சாட்சி சொல்ல இருக்கின்றோம். இந்த சாட்சி பகுதியை பிரதர் இயேசுராஜ் அவர்கள் கேட்டு அந்த சாட்சி பகுதியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்பார்கள். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. இந்த பாப்பாநாட்டு கிராமத்திலிருந்து நாங்களே ஒரு 40 பேர் தான், அதாவது இதோட சேர்ந்த எல்லாரும் தான் நம்ம பாபநாசத்துக்கு ஒரு 40-45 பேர் தான் பேசிட்டு இருந்தோம். பாப்பாநாட்டு கிராமத்துலேருந்து ஒரு 10 பேர் வந்திருந்தாங்க. அது ஒரு பெரிய நன்மையாக கருதுகின்றேன். அதை உங்கள் மத்தியிலே ஒரு சாட்சியாக பகிர்ந்து கொள்கின்றேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. அடுத்த சாட்சி வாங்க. நானே ஒரு சாட்சி சொல்லலான் இருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு என்னோடய தொழிலை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். நான் வேறு ஒன்றும் இல்லை. நான் செப்டம்பர் மாதம் ஒரு டார்கெட் வச்சாங்க எனக்கு.
அந்த டார்கெட்டில் வந்து செப்டம்பர் 31 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எதுவும் பாலிசி எதுவும் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா எனக்கு கிடைக்கல. போன இடத்துல எல்லாம் ஃபெயிலியராகவே இருந்தது. அப்பையும் வருத்தப்படலை. திரும்பி போயிட்டு பணம் கட்டுறேன், கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க, பணம் கட்டுறேன்னுவாங்க. அன்றைக்கி சொல்கிற அன்றைக்கி கட்ட மாட்டாங்க. சரின்னுட்டு அப்புறம் பாலிசி போடுறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் எனக்கு தெரியாமலே துபாய் போயிட்டாங்க. இது மாதிரி பல ஏமாற்றங்கள்ல இருந்துகிட்டு இருந்தேன். அப்போ இந்த வருஷம் 2025வது வருஷம் வந்து நல்லதாக அமையும் அப்படின்ட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டி ஏற்கனவே இறைவன் செய்த எல்லா நல்ல செயல்களுக்காகவும் அவருக்கும் நான் நன்றி சொல்லி இந்த வருஷத்தை நான் ஆரம்பிக்கும் பொழுது இப்பையும் சரியாகவும் எனக்கு அமையலை. இன்றைக்கி நேற்று என்ன பண்ணேன், இன்னொருத்தர் லண்டன் போகிற சகோதரருக்காக நான் வந்து அவரோட கூட மாட உதவி செஞ்சுக்கிட்டு அவரை கூட்டிகிட்டு போயிட்டு பேக் வாங்கி கொடுக்கறது, இந்த ஜர்க்கின் வாங்கி கொடுக்கறது, அவர் டிக்கெட்டு, இது மாதிரி இதுக்கு அலைஞ்சிக்கிட்டே இருந்தேன். என் வேலையை நான் செய்யலையே, எனக்கு வருமானத்துக்கு ஒன்றும் ஈட்டலையே அப்படின்ட்டு ஒரு மனசில் நினச்சிக்கிட்டே தான் நான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். காலையில் ஒரு ஃபோன் வந்தது, சார் எனக்கு இங்கே 2 பையன்களுக்கும் பாலிசி போடணும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. அப்போ தான் நினச்சேன், நான் கடவுள்கிட்ட வந்து நான் வந்து கோபப்படலை, என்ன எனக்கு கொடுக்கலையே பண்ணலையே அப்படின்ட்டு என்னுடைய பார்ட் ஆஃப் லைஃப்பாக நான் எடுத்துக்கிட்டேன். காலையில் எனக்கு ஃபோன் வந்தோன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த வீட்டுக்கு போனோன்னே அந்த ப்ரொபோசல் ஃபார்மில் கையெழுத்து போட்டு பணத்தையும் கொடுத்து எனக்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கொடுத்து எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை இந்த 2025வது வருஷத்தில் இன்றைக்கி எனக்கு கிடைச்சது. அதே போல் இந்த ஆண்டும் எனக்கு நல்லதாக கிடைக்கணும், நானும் நிறைய ஆண்டவருடைய காரியங்களை செய்யணும் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு முயற்சியில் இருக்கிறேன். அந்த நல்ல காரியம் செய்த அந்த தேவனுக்கு எனது கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. வேற யாவாங்க? அப்பாவுக்கு வந்து காது அடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு போன வாட்டி கூட பிரதர் சிஸ்டர் வந்து வீட்டுக்கு ஜெபம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஹாஸ்பிட்டலாக போய் பார்த்துட்டு வந்தோம். இந்த மாதிரி ஒன்றும் சரிப்பட்டு வரல, மாத்திரைலாம் கொடுத்தாங்க, சர்ஜரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அக்கா ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலுக்கே சென்னையில் போய் ஒரு வாட்டி காட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொன்னாங்க, இது மாதிரி காதில் சிரிஞ்சு வச்சு நான் எடுத்து விட்டுறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. சர்ஜரிலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இப்போ போயிருந்தோம். போனோடனே அவங்க தண்ணியெல்லாம் காதில் அடைச்சிருந்த தண்ணி எல்லாத்தையுமே எடுத்து குணப்படுத்திட்டாங்க. இன்னும் கொஞ்சமாக வந்துட்டே இருக்குது, அதனால் நீங்கள் மறுபடியும் 18ஆம் தேதி வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்பா இன்றைக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருக்காங்க. போயிட்டு வந்துட்டு இந்த அளவுக்கு எங்கள் அப்பாவுக்கு வந்து குணப்படுத்தினதுக்கு கொண்டாட கொடி நன்றி சொல்லிக்கிறேன் ஆண்டவருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ஆய்மாவுக்கு வந்து ரொம்ப நாளாக முடியாமல் காலெலாம் வீங்கி போய் அவங்களுக்கு நடக்க கூட முடியாமல் இருந்துச்சு. அப்போ நான் வேண்டிட்டு இந்த மாதிரி சரியாயிடுச்சுன்னா நான் வந்து சாட்சியாக சொல்கிறேன் அப்படின்னா, அதே மாதிரி ஆய்மாவுக்கும் குணமாகிடுச்சு, அதுக்காக நன்றி சொல்கிறேன். அப்புறம் வந்து அம்மாவுக்கு வந்து கையில் இடிச்சிட்டு இந்த விரலில் உள்ள எலும்பு வந்து உடஞ்சி போயிடுச்சு அவங்களுக்கு. உள்ளக்க கை வந்து இப்படியெல்லாம் மடக்க முடியாமல் வேலையெல்லாம் செய்ய முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்பா நேத்தான் கூட்டிகிட்டு போயிட்டு இதுமாரி விரல் வந்து நேராக்கி மாவு கட்டு போட்டு விட்டுருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வழியெல்லாம் நல்லா இருக்காங்க. இப்போ அதுக்காகவும் நன்றி சொல்லுங்கள். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. வேற யாரும் இருந்தால் வாங்க. என்னோட தம்பி வந்து ஃபாரின்லேருந்து வந்து 1 வாரம் ஆயிடுச்சு. அவனுக்கு அங்கே இருக்கும்போதே ஜுரம், டிசென்ட்ரி, அதிகமான சளி வேற இருந்தது. அவனுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருந்தான். நான் சொன்னேன், நீ வந்து ஏசப்பாட்டை வந்து ஒப்புக்கொடு, எனக்கு நான் ஊருக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது, நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாட்டை நீ வேண்டிக்க, எனக்கு ஜுரம் சளி வந்து சரியாயிடும் அப்படின்ட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்துமே அவனுக்கு தண்ணி தாகம் இருந்திருக்கு. அவனால் குடிக்கவும் முடியலை. பிளேட்டில் ஏறி உக்காந்துட்டான். அவங்க கொடுக்குற தண்ணியை தான் நம்ம குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா பண்ணுறது, தண்ணீர் அப்படியே நாக்க வறண்டிக்கிட்டே இருந்திருக்கு, என்ன நெஞ்சு அடைக்கிற மாதிரியும் அவனுக்கு இருந்திருக்கு. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி 2.5 மணி நேரம் இங்கே வரணும், நம்ம சென்னைக்கு வரணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் ஒரே பயம், அங்கே பிளேட்லேயே அவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஏசப்பா அவன் வந்து ஏசப்பா
ஏசப்பா ஏசப்பா அப்படின்ட்டு வந்துடான். பிளேட்டை விட்டு இறங்கி வந்த உடனே 2 லிட்டரு தண்ணி 2.5 லிட்டரு தண்ணி அவனா வாங்கி வாட்டர் பாட்டிலில் குடிச்சிருக்கான். அதை குடித்தவொடனே தான் அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி வந்துதான். அதை வந்து தம்பி ஒரே தான் அழுதுட்டு வந்து சொன்னான், இது மாதிரி எனக்கு நான் அன்னைக்கே வந்து என் உயிர் அங்கே போக வேண்டியது, ஏதோ எனக்கு வந்து ஏசப்பா வந்து அந்த நேரத்தில் எனக்கு ஒரு தைரியத்தையும் மன தைரியத்தையும் எனக்கு ஊக்கத்தையும் கொடுத்ததுனால நான் இப்போ நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். நைட்டு இங்கே நைட்டு 10 மணிக்கு எனக்கு கால் பண்ணுறான், அக்கா இது மாதிரி எனக்கு ரொம்ப ஹெவியாக இருக்குது ஜுரம் அப்படின்னு சொல்லிட்டு 104 டிகிரி ஜுரம் வந்துருச்சு. நான் என்ன பண்ணேன், ஜப எண்ணெயும் ஜபமாலையும் எடுத்துக்கிட்டு சரி இந்த வரேன் தம்பின்னு நான் மட்டும் கார் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து போகிறேன். நான் ஒரு 9:30 இருக்கும் கார் எடுத்துகிட்டு போயிட்டு நான் வீட்டுக்கு வர 11:30 ஆயிடுச்சு. என்ன இவ்வளோ ஹெவியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அவன் தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணிட்டு காலையில் ஏசப்பா எப்படியும் அவனுக்கு சுகமாயிடணும், நீங்கள் தான் அந்த ஜுரத்துலேருந்து விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமி எண்ணெயும் அம்மா கொடுத்த எண்ணெயும் அவன் நெத்தியில் தொட்டு வச்சுட்டு வந்துட்டேன். நான் ஃபோன் அடித்து கேட்டுக்கிட்டே இருந்தேன், என்னப்பா எப்படிப்பா இருக்கு, இப்போ பரவாயில்ல நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணா. இருந்தாலும் அவனுக்கு கொஞ்சம் ஃபாரின்லேருந்து வந்ததுனால இப்போ அங்கே இப்போ கொஞ்சம் நோயெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னதுனால காலையில் அவனுக்கு மனசு ஆனால் சரியாயிட்டு, இருந்தாலும் எனக்கு ஒரு மனசு ஒரு மாதிரி இருக்குக்கா, வா டெஸ்ட்டு போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து காலையில் போகிறோம். அப்படியே டாக்டர் பார்த்துட்டு எல்லா டெஸ்ட்டும் எடுத்துருங்க, ஃபாரின்லேருந்து வந்ததுனால ஜுரம் வேற உங்களுக்கு குறையவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டெஸ்ட்டும் எழுதி கொடுத்தாங்க. எடுத்துட்டு நாங்கள் ஏசப்பா கிட்ட அதை தான் நான் உட்காந்து அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு அந்த ஜெபமாலை கையில் வச்சுட்டே இருந்தேன். ஏசப்பா எந்த ரிப்போர்ட்லேயும் எந்த இதுவும் இருக்கக்கூடாது, நீங்கள் தான் அந்த மகனை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வேண்டிக்கிட்டே இருந்தோம். அதே மாதிரி ரிப்போர்ட்டும் கொடுத்துட்டாங்க. இது வந்து சாதாரண ஒரு இன்ஃபெக்ஷன் தான், அது ஒன்றும் பயப்படுற மாதிரி வந்து டெஸ்டெல்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஏசப்பா அந்த ஜுரத்துலேருந்து அந்த ரிப்போர்ட்டையும் நார்மலாக்கி கொடுத்த ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, நிறைய வாழ்க. எங்கள் அண்ணன் மனைவிலேருந்து ரொம்ப காட்டில் ப்ராப்ளம் வந்துன்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொன்னாங்க. என்னடா அப்படி திடீர்னு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சரி போனோம், போய் பார்க்க வேண்டியதான் ரொம்ப இதாக இருந்துச்சு. நான் ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிரு, நீ வந்து பயப்படவே கூடாது, பயத்தை எல்லாம் போக்கிடு, எதாக இருந்தாலும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டின்னா அவனுக்கு நல்லா போயிடும், அவரோட கிருபை தான் அவனுக்கு வேணும்னு சொல்லி அதுக்கிட்டே சொல்லி அழுவாதுன்னு சொல்லி நானும் ஜெபிச்சு தினமும் கொண்டாடிக்கிட்டே இருந்தேன். அவங்க அங்கே எந்த இதுவும் இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தாலும் இப்போதைக்கு நல்லா இருக்குது, மாத்திரை தின்னுக்கிட்டு இருக்குது, நல்ல ஒரு இதாக பயப்படாமல் இருக்குது. கொஞ்சம் ஆண்டவரோட கிருபையினால் சுத்தமாயிட்டு. கோடான கோடி நன்றி. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே மகிமை, இயேசுக்கே புகழ். நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. வேற எதுவும் நீங்கள் வாங்க. இறைவன் நிறைய நல்ல காரியங்கள்லாம் நிறைய பேருக்கு செஞ்சுருப்பார். ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணிக்கிட்டு உட்காந்துருப்பீங்க. ஒரு சிலது வந்து மறந்துருக்கும், அது எனக்கும் தெரியும், நான் அந்த சூழ்நிலையில் இருந்திருக்கேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் நினச்சி பார்த்து வந்து ஆண்டவருக்கு வந்து நன்றி சொல்லுங்கள். நீங்கள் நன்றி சொல்ல தான் ஆண்டவர் உங்களை வாழ்க்கையும் உங்களையும் நல்லா ஆசீர்வதிப்பார். அதனால் நன்றி சொல்ல என்றைக்குமே தயங்காதீங்க. நீங்கள் உங்களுக்கு கடவுள் செய்கிற ஒவ்வொரு செயல்லையும் நீங்கள் வந்து அவருடைய பிரசன்னத்தை உணர்வீங்க. அப்பயும் நன்றி சொல்லுங்கள். நீங்கள் இன்றைக்கி வந்து சொல்லாட்டியும் பரவாயில்ல, எப்பப்பெல்லாம் உங்களுக்கு நன்மை நடக்குதோ, நீங்கள் எதிர்பார்த்த விதமாக எப்பப்பெல்லாம் நடக்குதோ அப்போயெல்லாம் வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இறைவன் நிறைய நல்ல செயல்கள் செஞ்சுருப்பார். நீங்கள் வாங்க வந்து நன்றி சொல்லுங்கள். பெத்சாய்தா ப்ரேயர் மீட்டிங் வந்து நான் போனதே கிடையாது. அப்போ 2-3 வாரமாக எங்கள் பங்கில் ஹரிச்சபுரம் பங்கில் வந்து ஃபாதரு அறிவிப்பில் படிச்சுக்கிட்டே இருப்பார், சொல்லிகிட்டே இருந்தாங்க. அந்த அறிவிப்பில் பெத்சாய்தா தியான மையத்தில் தியானம் நடக்குது, 14, 15, 16 3 நாள் தியானம் நடக்குது, கலந்துக்கிறவங்க கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்ம போகிறது அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் தாக்கத்தில் இருந்ததுனால வேண்டியா என்னங்கிறது தெரியல. இந்த வருஷத்தில் நாங்கள் ஆன்லைன் ப்ரேயர் 5:30 மணிக்கு வந்து 5:15 அட்டன் பண்ணுவோம். அந்த ஆன்லைன் ப்ரேயர்
அபிஷேகம் நற்கரணை எடுத்து வச்சு ப்ரேயர் பண்ணையில் அவ்வளோ ஒரு அபிஷேகமாக இருந்துச்சு. ப்ரேயர் பண்ணிக்கிட்டே தன்னறியாமல் அந்த அபிஷேகம் நிரம்பினதை நான் உணர்ந்தேன். என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாமல் அந்த அபிஷேகத்தை நிரம்பி கீழே விழுந்துட்டேன். எஸ்அப்பா கொடான கோடி நன்றி. அபிஷேகத்தினால் நிரம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. எஸ்அப்பா கொடான கோடி நன்றி. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. இன்னொரு நன்றியான இதையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்பிக்கிறேன். அது உங்களுக்கு இப்போ கேட்க சிரிப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு வந்து அது கடவுள் செஞ்ச ஒரு இதாக தான் நான் நினச்சி நான் சொல்ல வரேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பொங்கல் லீவு விட்டாச்சு. அதாவது போன சனிக்கிழமையிலேருந்து பொங்கல் லீவு. என்றைக்கு பொங்கல் லீவு விட்டாங்களோ அன்னையிலேருந்து எங்கள் வீட்டுக்கார அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் அவங்க படுத்துக்கிட்டாங்க. அவங்களால எதுவுமே செய்ய முடியல. கஃப் அண்ட் கோல்டு, ஃபீவர், அதான் வேறு பாடி பெயின் இதுதான். பட் இருந்தாலும் அவங்களால எந்திரிக்க முடியல, நடக்க முடியல. டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறமும் படுத்துக்கிட்டே இருந்தாங்க, ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் கடவுள் பாருங்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் ரூபத்தில் எங்களுக்கு வந்து உணவு கிடைச்சிது. எங்கள் வீட்டில் எல்லாம் இருக்குது, அரிசி பருப்பு எல்லாம் இருக்குது. அதை செஞ்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம். பட் இருந்தாலும் கடவுள் வந்து ஒவ்வொரு ரூபத்துலையும் வந்து உணவு கொடுத்தாரு. பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி 15ஆம் தேதி வந்து நாங்கள் எதுவுமே கேட்கல, அவங்களாவே ப்ரிப்பேர் பண்ணி அவங்களாவே கொண்டாந்து கொடுத்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 16ஆம் தேதி சின்ன ஃபங்க்ஷன் இன்னொருத்தவங்க கூப்பிட்டாங்க, அவங்க வீட்டில் சாப்பாடு கிடச்சிது. அதே மாதிரி அப்புறம் நேற்று தான் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் எந்திரிச்சு நான் செய்கிறேன்னாங்க. நானும் செஞ்சு 2 பேரும் சாப்பாடுக்கு ரெடி பண்ணிவிட்டு ஒரு டைம் கடையில் வாங்கிட்டோம். இன்றைக்கி காலையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நல்லா இருக்குது அப்படின்ட்டு இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு ரசமும் ஒரு காயும் செஞ்சுட்டாங்க. அப்புறம் மாவு அரைச்சி வச்சுட்டாங்க. இதே மாதிரி அந்த 4 நாள் 5 நாள் 4-5 நாளாக வந்து நாங்கள் ஓட்டினது எப்படி ஓட்டினோன்னு எங்களுக்கே தெரியல. ஆனால் எங்கள் வீட்டில் காலையில் காஃபி டீ போட்டது அது மட்டும்தான் பண்ணோம். சாப்பாடு பாட்டுக்கு கடவுள் எங்களுக்கு கொடுத்தாரு. அப்போ தான் நினச்சேன், நம்ம செஞ்ச ஒவ்வொன்றுக்கும் கடவுள் ஒவ்வொரு ரூபத்துலையும் ஒவ்வொருத்தர் மூலமாக செய்கிறாரு அப்படின்ட்டு. ஆனால் கேட்க உங்களுக்கு கொஞ்சம் சிரிப்பாக இருக்கும். இருந்தாலும் எனக்கு வந்து அந்த நேரம் வந்து நல்ல ஒரு பிரயோஜனமாக இருந்தது. அந்த உதவி செய்த தேவனுக்கு எனது கோடான கொடியை நன்றி தெரிவிச்சுக்கோங்க. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. வேற யார் இருக்கீங்களா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகின்றோம். இந்த மாலை வேளையில் எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் எங்கள் வாழ்வில் நன்மைகள் பல செய்து எங்களை பல ஆபத்துகளிலிருந்தும் பொல்லாப்புகளிலிருந்தும் எங்களை விடுதலை பெற்று எங்களை இன்று வரை நல்ல முறையில் பாதுகாத்து வழிநடத்தி வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் ஆண்டவரே, இந்த 2025ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நாங்கள் இந்த ஆண்டு முழுவதும் எங்களை பாதுகாத்து எல்லாவித ஆபத்திலிருந்தும் எங்களை பாதுகாத்து நாங்கள் போகும்போதும் வரும்போதும் எங்களுக்கு முன்னால் நீ சென்று எங்களுக்கு தீயது செய்யும் என நினைப்பவர்கள் அவர்களையும் மனமாற்றி அந்த தீயது எங்களுக்கு எதுவும் நடைபெறாமல் இருக்கவும் ஆண்டவரே உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். மேலும் அன்பு ஆண்டவரே, எங்களுக்கு அனைத்து வகையிலும் நன்மைகள் பல செய்து நாங்கள் செய்து வருவதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த வேளையில் நாங்கள் என்றும் உமக்கு நன்றியாய் உமக்கு பிள்ளையாய் இருக்க வரமருளும். ஆமென். இறைவார்த்தையை கடந்து செல்வோம். அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். பைபிள் இப்போ ஒரே ஒரு வசனம் மட்டும் நான் சொல்லிடுறேன். பேதுருடைய முதல் திருமுகம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது இறைவசனம். 1 பேதுரு 2:9. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய
1 பேதுரு 2 எடுத்து படித்தா தான் புரியும் உங்களுக்கு. 2:9 இண்டெக்ஸை பார்த்தா இடம் இந்த தேடுறாங்க பாருங்க. இல்லையா இருங்க எடுத்து படிங்க. பேதுரு தான். இருங்க எல்லாரும் எடுத்துட்டோம். என்ன இந்த இதில் படி பக்கம் கூட வேணும். காசு நிறையா இருக்கு. ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. நான் சொன்ன அதே பக்கம் தான் இங்கே இருக்கு. 444 அப்போ புரிஞ்சிச்சா எல்லாருக்கும்? பேதுருவியா என்ன சொல்றாரு ஆண்டவர் நமக்கு? நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர். நம்ம யாரு? எந்த கூட்டம்? அரச குருக்கள் கூட்டத்தினர், தூய மக்கள், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மையான செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. கடைசியா முத்தாய் பார்க்கிற வசனம் ஆண்டவர் ஆதியில படிச்சபோது எப்படி படிச்சா அப்படியே கண்களை முடிச்சு இப்போமா இந்த கேட்ட வசனத்தை மீண்டும் தியானித்து நம்மை நோக்கி ஆண்டவரை நோக்கி ஒப்புக்கொடுப்போம். அன்பு தகப்பனே, அப்பா பிதாவே என்று கூப்பிட உரிமை கொடுத்தவரே, தொடக்கத்தில் நீர் வானத்தை பூமி எல்லாவற்றையும் உண்டாக்கிவிட்டு 5 நாட்கள் மனிதன் வாழ்வதற்கேற்ற வசதிகளை எல்லாம் செய்து முடித்த பின்பு 6ஆம் நாளில் நீர் உமக்குத்தாமே பேசிக்கொண்டது, நம் உருவத்திலும் நம் சாயலிலும் மனிதரை உண்டாக்குவோம். அவன் எல்லாம் படைத்த அத்தனையும் ஊர்வன, பரப்பன, பறவைகள், விலங்குகள், காட்டு விலங்குகள், நாட்டு விலங்குகள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்வான் என்று உள்ளத்தில் நினைத்தவாறே மனிதனை உருவாக்கினேன். உருவாக்கிவிட்டு அவரிடம் நீ சொன்ன முதல் வார்த்தை, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். வானத்து பறவைகளையும் நீரின் மச்சங்களையும் கால்நடைகளையும் காட்டு விலங்குகளையும் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று அதிகாரம் கொடுத்தாரே. அந்த அதிகாரம் கொடுத்த ராஜாவின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்று இன்றைக்கு ஆண்டு நமக்கு எடுத்துரைத்திருக்காரே. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. படைக்கும் போதே நம் உருவிலும் நம் சாயலில் படைப்போம் என்று சொல்லி உமது சாயலாக எங்கள் ஒவ்வொருவரை படைத்திருக்கிறீரே. நாங்கள் எவ்வளவு மேன்மை மிக்க மக்கள். பேதுரு வழியாக நீ பேசிய வார்த்தை, அரச குருத்துவ கூட்டத்தினர், மனிதனை சற்றே சிறியவனாக படைத்தீர் என்று தாவீது வழியாக பேசினேன். எல்லா மாட்சியும் எங்களுக்கு நீர் முடியாக சூட்டியுள்ளீரே. அந்த மகிமையின் முடியை நாங்கள் சூட்டிக் கொண்ட மக்களாக நாங்கள் உமக்கு பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீரப்பா. அந்த ராஜா வீட்டு பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை இந்த நாளில் நீங்கள் வெளிப்படுத்தினீரே. ஏற்கனவே நீர் சிலுவையில் எல்லா உலகத்தின் பாடுகளையும் சுமந்து தீர்த்து விட்டேன். நாங்கள் சுமக்க தேவை இல்லையப்பா. சிலுவையை சுமந்ததனால் எங்களுக்கு மீட்பு கிடைத்தது. பாவம் ஆதாம் வழியாக அந்த பூமிக்குள் வந்த மனித இனத்துக்குள் வந்த பாவம், சாபம், சாவு எல்லாவற்றின் மேல் வெற்றி கொண்டு எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டீரே. அப்பா பிதாவை என்று கூப்பிட உரிமை கொடுத்தீரே. உம்முடைய ராஜ்யம் வருக என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே. அப்பா, அந்த ராஜ்யத்துக்குள் நாங்கள் பிரவேசிக்க வேண்டுமே. எங்கள் மத்தியில் அந்த ராஜ்யத்தை நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டுமே. அதற்காக எங்களை அழைத்திருக்கிறீரப்பா. இந்த ஆழமான சத்தியத்தை எங்களை வெளிப்படுத்தியதற்காக மக்கள் நன்றி தகப்பனே. நாங்கள் ராஜா வீட்டு பிள்ளையாக இருக்கிறோமே, அதை உணர்ந்து கொண்ட மக்களாக ஒவ்வொரு நாளும் அந்த ராஜாவுக்குள்ள பணியை செய்ய, ஒரு ராஜாவை நாங்கள் பார்க்கும்போது அவரை புகழ்ந்து போற்றி வாழ்த்தி வணங்கிவிட்டுதான்
எங்கள் விண்ணப்பத்தை ஏறெடுப்போமே. அதே போல ஒவ்வொரு நாளும் அந்த ராஜாதி ராஜா பிதா குமாரன் பரிசுத்தாவியை ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்தி கடைசியில் ஒரு விண்ணப்பத்தை சொல்லிவிட்டு உன் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திற்கு செய்யப்படுவதாக என்று சொல்லக்கூடிய அந்த ஜெபத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்த ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு நாள் நம்முடைய நடந்த பிள்ளைகளை உமது கரம் பிடித்து எங்களை வழிநடத்த வேண்டும் ஆண்டவரே. உமது பரிசுத்த கரங்களுக்கு எங்களை தாழ்த்துகிற ஆண்டவரே. அப்படி பிடிச்சுக்கோமா இயேசுவின் கரத்தை. இயேசுவின் கரங்களை பற்றி கொண்டேன் நான், இயேசுவின் கரங்களை பற்றி கொண்டேன், எதற்கும் பயமில்லையே, இனியும் கவலை எனக்கில்லையே, எதற்கும் பயமில்லையே, இனியும் கவலை எனக்கில்லையே. ஆம் தகப்பனே, எதை குறித்தும் நீ சொல்லுகிற வார்த்தை பயப்படாதே. எத்தனை முறை நீ தேவத்தில் சொல்லியிருக்கிறீர்கள். கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறீரே. கரம் பிடித்து வழிநடத்தும் கர்த்தர் நீர் எங்களோடு இருப்பதால், ராஜாதி ராஜாவின் பிள்ளைகளாக நாங்கள் இருப்பதால் இனி எதை குறித்து நாங்கள் கலங்காமல் அந்த மீட்பு கொடுத்தவரின் பணியை செய்வதே உங்களது மேலான பணி என்று சொன்னார். பேர் வைப்பல நாங்களும் செய்ய எங்களை வந்து கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை அந்தகார இருளில் நின்று ஆச்சரியமான ஒலிக்கைகளை அழைத்து வந்து விட்டீரே. இருளிலும் பாவத்திலும் சாபத்திலும் தரித்திரத்திலும் கிடந்த எங்களை நீர் உமது ஒளிக்கு அழைத்து வந்து விட்டீரப்பா. நானே உலகின் ஒளி, நீங்கள் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறீர்கள் என்று சொன்னீரே. அந்த ஒளியாக எங்களை மாற்றி விட்டீரே. அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்படி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. அப்படி ஆண்டவரை தாழ்த்துமா? ஆண்டரே, ஒரே ஒரு விண்ணப்பம், நான் 9 பிள்ளையாக இறுதி வரை இருக்கணும்ப்பா. ஆண்டவருக்கு கொடுப்போமா? நான் ராஜா விட்டு பிள்ளையாதான்ப்பா என்னைக்கு இருக்கணும். இந்த உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் போக்குகள், உலகத்தில் நடக்கிற தீய காரியங்கள் எதுவுமே நினைக்கக்கூடாது. அப்படி ஆண்டவருக்கு கொடுப்போமா? உலக போக்கில் நடக்காதபடி, ஒத்த வேஷம் தரிக்காதபடி நாங்கள் உமக்கு பிரியமானதையே செய்யணுமே. இன்னைக்கு ஆலயத்தில் துதியில் பாடணுமே நாங்கள். அப்படியே ஆண்டவருக்கு கொடுப்போமா? ஆண்டே, நான் உலக போக்கில் இருக்கக்கூடாது. ஆண்டவரே போடுங்க, அப்படி விளம்பரத்தை எழுதுங்க. உலக போக்குன்னு இருக்கக்கூடாதப்பா. மனிதர்களுக்கு பிடித்தது அல்ல, உமக்கு ராஜாதி ராஜாவாக்கிய உமக்கு பிரியமானதையே நாங்கள் செய்ய வேண்டுமே. அப்படியே ஆண்டவருக்கு கொடுத்து வலது கரத்தை ஏந்து சொல்லுவோம். வலது கரத்தை ஏந்தும் அவர் நம்ம கரத்தை பிடிப்பார். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடக்க வேண்டுமே, செம்மையான வழியிலே நடக்க வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. ஆம் தகப்பனே, அந்த இஸ்ரேல் மக்களை பகலில் மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாக அது வழிநடத்தியது போல இன்றைக்கு உமது பிள்ளைகள், ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த ஆலயத்தில் கூடியிருக்கிறோமே. எங்கள் ஒவ்வொருவரையும் என் மேக ஸ்தம்பமாக இருந்து அக்னி ஸ்தம்பமாக இருந்து வழிநடத்தட்டுமா என்று கருத்தில் கொடுக்கிறோம் ஐயா. இனி நாங்கள் எதற்கும் தலை குனிவது இல்லை. ஏனென்றால் மகிமையின் ராஜா எங்களுக்குள் வந்து விட்டீரப்பா. வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், மகிமையின் ராஜா உள்ளே வரட்டும். தலைகள் நாங்கள் உயர்த்தி விட்டோம். நீர் எங்கள் கேடகமாக இருக்கிறீர், எங்கள் மகிமையாக இருக்கிறீர். உமது மகிமையை மாற்றி எங்களுக்கு முடிசூட்டி விட்டீரப்பா. இனி நாங்கள் எந்த விதத்தில் தலைமுறையை விட மாட்டேன். அதற்காக நமக்கு நன்றி சொல்லுவாங்க. நன்றி சொல்லுவோமா? கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர
பெற செய்பவரே, இந்த வார்த்தை வழியாக எங்களை திடப்படுத்தினீரே, அதற்காக மக்கள் நன்றி செலுத்துவோம் ஆண்டவரே. நாங்கள் இனி எங்கள் ஆயுள் முழுவதும் நாங்கள் ராஜா வீட்டு பிள்ளையாக, ராஜாதி ராஜா வீட்டு பிள்ளையாக இருந்து உமது பணியை செய்ய எங்களை இப்போது கற்பனை கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த நல்ல நாளை எங்களுக்கு ஏற்படுத்தி உமது வசனத்தை நாங்கள் புரிந்து நன்கு உணர்ந்து உமது பிள்ளைகளாய் நாளும் வளர எங்களுக்கு உமது கிருபையும் அருளையும் தாரும். அன்பு ஆண்டவரே, இந்த நல்ல நாளை எங்களுக்கு ஏற்படுத்தி எங்களை இங்கு கூட்டி வந்து உமது வசனத்தையும் உமது வார்த்தைகளை எங்களை தியானிக்க செய்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி, இந்த ஜெபத்திற்காக உதவி செய்த எம் சகோதர சகோதரிகள் தூரத்திலிருந்து வந்து எங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு தேவையான உடல் சுகத்தையும் உள்ள சுகத்தையும் கொடுத்து ஆண்டவரே, எங்களுடைய இந்த ஜெப வழிபாடு பாப்பா நாட்டில் நாங்கள் செய்யும் இந்த ஜெப வழிபாடு நல்ல வெற்றியாக அமையவும், மேலும் பல குடும்பங்களிலிருந்து மக்கள் ஒன்று சேர்ந்து வந்து இன்னும் சிறப்பாக அமைய உண்மை கெஞ்சி கொண்டாடுகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி. ஸோ வாக்குத்தத்தம் வருஷப்பு பள்ளிக்கு வாக்குத்தம் பாப்னாஸில் இருந்தது இல்லையா? இருந்து வந்தவங்களுக்கு தெரியும் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா, வருஷத்துக்கான வாக்குத்தத்தம் நல்ல சமாள ஊழியர்களுக்கு மல்கியா புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனாலும் அவனுடைய இலக்கைகளின் நலன்களும் மருந்து இருக்கும். நீங்களும் பருவத்திலிருந்து வெளிவரும் கொடுத்த கன்றுகளை போல் துள்ளி ஓடுவீர்கள். நான் செயலாற்றும் அந்நாள்களில் கொடியோரை நீங்கள் நசுக்கி விடுவீர்கள். கேலண்டருக்கும் எல்லா வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. இப்போ அடுத்து ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட வாக்குத்தத்தம். இது வந்து ஏதோ மற்ற சீட்டுகள் கூட கிடையாது, இறை வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்கள் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் அறிக்கை படிக்கிறது வேற, அறிக்கை. அப்போ அறிக்கைன்னா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெளியே அறிக்கையிடும் போது அந்த காரியம் நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும். பார்ப்பீங்க. அதில் எல்லாரும் வளர்ந்து கேட்டுட்டுங்க அப்படி ஜெபம் பண்ணுவோம். வார்த்தை மனோருமான இயேசுவே, இந்த வாக்குத்தத்த வார்த்தை இந்த மக்களுக்கு நீர் நாள் கொடுக்கிறீரப்பா. இந்த வார்த்தை வழியாக நீர் இவர்களோடு மறைந்திருந்து பேசி நீர் கொடுக்க போகும் சுகம், பலன், ஆசீர்வாதத்தை இவர்கள் நல்ல பெற்றுக்கொள்ள உமது கரங்களுக்குள் தாழ்த்தி கொடுக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். எடுக்காதவங்க எடுத்துக்கோங்க. பாங்காசம் எடுத்தவங்க எடுக்க வேண்டாம். பாங்காசம் தராதவங்க எடுக்க என்ன ஒன்று டக்குன்னு அதில் இந்த எழுத்துக்கு வந்து கொஞ்சம் மாறி மாறி இருக்கும். ஏன்னா தமிழ் தெரியாதவங்க அதை பிரிண்ட் போட்டது பெங்களூரில். அதை கரெக்டாக பைபிளை பார்த்து படிச்சோம். வசனத்தை பார்த்து உங்களுக்கு தெரியலன்னா பைபிளை பார்த்து படிங்க, சரியா? சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எல்லாரும் சேர்ந்து வாக்குத்தத்தம் சொல்லுவோம். எல்லாரும் சேர்ந்து ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியும் கூலியும் இருக்கும். அந்த சட்டங்கள் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கண்களை போல் உணர்வீர்கள். இப்போ இந்த வார்த்தை இப்போ கையில் கொடுத்த வார்த்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் முகத்துடைய பிரகாசத்துக்கு கிருபையாக கடவர். கர்த்தர் முகத்துடைய பிரச்சனமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவார். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,